Welcome to Mighty 11 Presents 2025 Kana tournament. Ball number 1 from well ball. Introduce பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஆரம்பிக்குது. டைமனோட மொதல் பால் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்கு. யாராருக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அடிப்பா டிஎஸ் 11 ஃபர்ஸ்ட் பேட்டில் இருக்காங்க. bowling போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் சிசிக். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் வந்து செகண்ட் பால் ஒரு பெரிய ஹிட், ஹியூஜ் ஹிட். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்காங்க டீம் டிஎஸ் 11க்காக. நான் ஸ்ட்ரைக்கில் சங்கீத். ஸோ நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி, சூப்பராக தூக்கி போட்டார் டாட் பால். டோர்னமெண்ட் வந்து மொத்தம் 16 டீமு, சாட்டர்டே 8 டீம் ஆகிறாங்க, சண்டே 8 டீமு. 3000 என்ட்ரி, 20,000 ரூபாய் வின்னர் ப்ரைஸ், 15,000 ரன்னர் ப்ரைஸ், 10-5. மொத்தம் ஒரு நல்ல ப்ரைஸ் இது. 3000 என்ட்ரினா அதுக்கேற்ற மாதிரி நல்ல டீம்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி டீம்ஸ் வருவாங்க. நிறைய டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இந்த என்ட்ரிக்கு, இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ மொதல் 4 பால் நல்லா வந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. வெரி வெல் போல். நல்லா ஃப்ளைட்டர் டெலிவரி, எதிர்காத்து பவுலிங் போகிறது ஈஸியான விஷயம் கிடையாது. பட் 5 பாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த காற்றுக்கெலாம் வந்து ஒரு 80-100 ரன் கூட எதிர்பார்க்கலாம் 6 ஓவருக்கு சாலிடாக. பட் இது மொதல் ஓவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைமண்ட் கிடைக்குது. எஸ், இட்ஸ் பிக் ஷாட். எல்லா வெயிட்டையும் வந்து பால் மேலே போட்டாங்க. எங்கேயோ போய் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பால் எடுக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஸ்ட்ரைட்டில் ஃபுல்லாக முள்வெளி 6. ஸோ ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் சீனு. மொதல் 3 பால் 3 வைடு, கொஞ்சம் லென்த்து மிஸ் பண்ணுறாரு. இந்த பால் நல்லா ஸ்பாட்டில் வந்துச்சு. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்கோர் இப்போ வரலாம் 17. இந்த சிங்கிளோட 18 ரன் வந்திருக்கு போர்டில். ஸோ பால் நம்பர் 2 கேட்சஸ் கால். இந்த டீமில் வந்து அலெக்சாண்டர் சிஸ்டம் மேக்ஸிமம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அண்டர் 18 தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதேமாதிரி தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி பெரிய டீமாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் கமெண்ட்ரி பாக்ஸ் சார்பாக. மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நீங்கள் விளையாடுறது வந்து வீடியோஸில் வரும்போது நீங்கள் பண்ணுற கரெக்டான விஷயம் அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே தெரியும். ஒரு சின்ன ட்ராப் எஃபோர்ட் போட்டுருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ 4 மாறுது. நிறைய பேர் வந்து ஷூஸ் போடாமல் ஆடுறாங்க, ஆஃப் ட்ராக்கில் விளாட்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டெலிவரி, குயிக்காக இருந்திருக்கு. அவுட் ஃபீல்டுலாம் சொல்லணும் அவசியமே இல்லை. ரொம்ப அன்னிவனாக இருக்குது. சேஃபாக தான் விளையாடணும். ஒவ்வொரு கிரவுண்டு ஒரு ரகம். இந்த கிரவுண்டு வேறு ரகம். இந்த ஓவரோட கடைசி பால் பெரிய ஷாட்டு, மிஸ்ஸிங்கு. அவுட் ஃபீல்டு ரொம்ப இடவளமாக இருக்குது. ஸோ 4 and 6 மட்டும் விளையாடிக்கலாம் நல்லா. சிங்கிள் டு எந்த ஓவர். செகண்ட் ஓவருமே நல்லா பெரிய ஓவர். ஸோ டீம் ஸோ ஓவர் நம்பர் 3 விக்கெட்டோட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஆன் பண்ணுறதுக்குள்ளாடியே மொதல் பால் போட்டாங்க. ஸோ புதுப்பேட்டர் லீடா. ஸோ டீம் டிஎஸ் 11க்காக மொதல் பாலே வந்து பாட்டமில் போட்டிருக்கு. சரியாக படல. டாட் பால். ஸோ நல்ல விண்டு இருக்குது லெக் சைடில். டைமாக 2 பால் 2 6 விட்டாங்க. பெரிய காற்று, ஃபயர் பாலு, எக்கச்சக்கமான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்ஃபெக்டான பால். வைல்டாக தரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ரன் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லா போகுது பால். யங்ஸ்டர்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ பால் நகர்ந்துது. பால் நல்லாவே மூவ் ஆகுது. லெஃப்ட் ஹேமரு நைஸ்லி போல். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. விளையாடுறது எல்லாமே சீனியர் கிரிக்கெட்டர்ஸ், அவங்களுக்கே நல்லா போடுறாங்க பசங்க. சரி, கப்ள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 2. 1 more மிஸ். 2வது முறையாக நான் விக்கெட்டை கேப்சர் பண்ண விட்டுட்டேன். லீலா வந்து போல்ட் ஆகிட்டாங்க. க்ளீன் போல்ட். கரெக்டாக ஏற்கிற ஸ்லோயரில் வந்து விழுந்துச்சு விக்கெட். நல்ல ஸ்ட்ரைக். 4 runs 4. ஸோ படம் ஒரு நல்ல ஷாட், பவுண்ட்ரி இருந்தது. ஃப்ளைட்டர் டெலிவரி மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கேப்டன் கிஷா அழகாக எடுத்துட்டார். வெயில் போலக்குதுப்பா காலிலே. விக்கெட். ஸோ நியூ பேட்டர் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஸ்பிங் அண்ட் மிஸ். பிளாக்கிங் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருமே நல்லா வந்திருக்கு 2 டீமுக்குமே. அடுத்த ஓவர். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா யங்ஸ்டருமே நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மாறும். ஃபயர் பால்ன்றதுனால கொஞ்சம் ரன்ஸ் லீக் ஆகிருக்கு. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கட்டாயமாக ஒரு பெரிய டீமாக வருவாங்க. ஸோ 4 ஓவருக்கு இது வரலாம் 40 ரன். 2 டீமுக்குமே வந்து கரெக்டாக நியூட்ரல் நம்பர்ஸ் வந்திருக்கு. 10 ரன்னு. ஸோ லெஃப்ட் ஹேமர் மறுபடியும் இன்ட்டு த ஆக்ஷன். பசங்க எனர்ஜியோடு இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீலிங்.
பவுலிங்கில் மணி இருக்காரு. அருமையான ஒரு டெலிவரி, லெஃப்ட் ஹேமர் ஷாட், நல்ல ஒரு ஷாட், 6 ரன், பிக் ஷாட். நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ், லாங் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பெரிய ஷாட் போயிருக்காங்க. ஆனால் விக்கெட்டுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ட்ராப், வெயில் மேலே வந்து கண்ணை கூசுகிற மாதிரி இருக்குது. அங்கே ரன் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அம்பையர் சிக்னல் இன்னும் கொடுக்கல. கப்பலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கீப்பர் த்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஏன்னா பேட்டரை தான் டார்கெட் பண்ணணும். மறுபடியும் மேலே போயிருக்கு. என்னால் மேலே காமிக்க முடியல, அந்தளவுக்கு வெயில். அவுட்ஃபீல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, டஃப்பாக இருக்கும் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு ஆன் சைடில். மறுபடியும் ஒரு டபுள். கேட்ச் இஸ் கால். ரொம்ப யங்ஸ்டர்ஸ்டாக இருக்காங்கப்பா. அண்டர் 20, அண்டர் 14, அண்டர் 12 கூட ஒருத்தர் இருக்காரு. சிங்கிள். டீம் ஸ்கோர் 53. ஸ்டார்ட் இது. அகைன் விண்டுக்கு 10 ரன் பவுலிங் போகிறது நல்ல விஷயம் தான். சூப்பராக பவுலிங் பண்ணுறான். 6வது ஓவர் விக்கி அவர் அப்படியே மூவ் ஆகி வருது. நல்ல ஒரு ஃபீலிங். நோவில் ஸ்ட்ரைக் எடுக்கிறார் பிளாக்கி. Catch is the call. அருமையான டேக். சூப்பர் டேக்கன். நியூ பேட்டர் அட் கிரீஸ். நல்ல ஷாட். ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். 1. நைஸ்லி போல். ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்விங் அண்ட் மிஸ். பின்னாடி மிஸ்ஃபீல்டு, அதனால் ஒரு ரன் விட்டாங்க. அங்கே ரன் அவுட். அண்ட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுமே. செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்கே சேர்த்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு டீமுமே. ஸோ பால் நம்பர் 1 ஃப்ரம் லீலா. சேசிங்க்கு உள்ளே வந்திருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ 2 யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க ஒரு பெரிய சேஸ்க்காக. நல்ல விண்டு இருக்குது. ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. மதுரன் வருது டீம் அலெக்சாண்டர் கிரிக்கெட் கிளப்க்கு. 1. த கைண்ட் ரிக்வெஸ்ட் டு த யங்ஸ்டர்ஸ், நல்லா விளையாடுறீங்க, ஆனால் ஷூஸ் போட்டு விளையாடுங்க, ஃபுல் ட்ராக் போட்டு விளையாடுங்க. அப்போ தான் உங்களோட குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மற்றவங்களும் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி, சின்ன வயசுலேயே லங்கன் நோடு பிடிக்கிறாரு. அருமையான ஃப்ளேக்கு. சூப்பராக விளையாடுறாங்கப்பா. கான்ஃபிடண்ட்டாக ஆடுறாங்க பயப்படாமல். இட்ஸ் கரெக்டான ஒரு கால். வெரி இம்ப்ரெஸ் டீம் அலெக்சாண்டர் கிரிக்கெட் கிளப். இல்லை, லீலா கிட்ட வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் கட்டாயமாக ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. வாவ், வாட் அ ஷாட். திஸ் இஸ் கிராக்கிங். வாட் அ ஹிட் ஃப்ரம் த யங்ஸ்டர். வேக் அப் கால். வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மைடி 11 டோர்னமெண்ட்ஸ். அலெக்சாண்டர் சிசிக்கு முதல் 6. வாட் அ ஹிட். ஸோ வாட் அ பிகி. பா, அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு குளிர்பானம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இந்த 6. ஸோ அகைன் கனெக்ஷன். இதுவும் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். எஸ். ஸோ 1 more ஷாட். தென் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது. மேக்ஸிமம் சிக்னல் கிடைக்குது. எஸ், ஹியூஜ் தான் கொடுத்துருக்காங்க. 2 பிக் ஷாட். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் விஷால், நான் ஸ்ட்ரைக்கில் சைமன்ஸ் போயிட்டாரு. ஸோ லெஃப்ட் ஹேமர் நல்ல ஒரு ஆக்ஷனில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் நம்பர் 2. முதல் ஓவரில் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. வெல் போல், ரியலி வெல் போல். சைமன் ஆன் கிரீஸில் வராங்க. மேன் டு வாட்ச். 2 ஷாட்மே நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஸோ பால் நம்பர் 3 ஃப்ரம் கோமகன். ஸோ வித்தியாசமான பெயராக இருக்குது, கரெக்டாக சொல்கிறோமான்னு தெரில. யார்கருக்கான ட்ரை. பால் நல்லா பிக் பண்ணுறாங்க. நல்லா குயிக்காக இருக்குது பேட் ஸ்பீடு. ஸோ சிங்கிள். ஷாட், நல்ல ஒரு ஷாட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஃபீலிங். பட் பசங்க நினச்சதை விட எக்ஸ்ட்ராவே சூப்பராக விளையாடுறாங்க. ஸோ அடுத்த பால். ஷாட். இது பியூட்டிஃபுல் ஷாட். ஓ மை காட், கட்டாயமாக வருத்தம்.
பெரிய வார்த்தை இருக்குது. நோ பால் சிக்னல் கொடுத்துட்டாங்கப்பா. என்னப்பா உண்மையாக மன வருத்தமாக இருந்தது. அந்த பையன் அவுட் ஆனது. நல்ல ஷாட் அடித்தாங்க. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு சூப்பர் ஷாட்டு. பட் நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நோ பால் வந்திருக்கு. போன பால் டீம் அலெக்சாண்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கேட்ச் இஸ் அ கால். ஸோ செகண்ட் டபுள் ஆட்டர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பசங்க நல்லா ஓடுறாங்க. ஸோ கப்புள். ஸோ 2 யங் கிட்ஸ் அண்டர் 18 தான் இருக்கும். விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு 14 இருப்பார். நல்லா விளையாடுறாங்க. பால் டு பால் வந்து பேட்டில் மிடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பால் டவுன் ஆனாலுமே கண்ட்ரோல்டாக ஆடுறாங்க. வெரி ஹாப்பி டு see them. நல்லா விளையாடுறாங்க. 2 ஓவருக்கு 25 ரன். ஒரு நல்ல ஸ்டார்ட் இது. ட்ரீம் ஸ்டார்ட் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸ். ஓவர் நம்பர் 3. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதான்றதை பார்க்கணும். விண்டு சப்போர்ட் இருந்தாலுமே கரெக்டாக பார்டரில் போய் எடுத்திருக்காங்க. சைமன்ஸோட விக்கெட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க டீம் டிஆர்ஸ் 11. ஸோ மொதல் விக்கெட்ஸ். ஸோ நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காங்க. கைண்ட் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஃபுல்லு போட்டு நாடுங்க. ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த லெவல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. விட்டாங்க, ரன்னோட விட்டாங்க. கையிலேருந்து பால் வெளில வந்துடுச்சு. டபுள். வெரி குட் ரன்னிங். ரிஸ்க் எடுத்து ஓடிருக்காங்க. அடுத்த பால் மேலே போயிருக்கு. பெரிய ஷாட்கான முயற்சியில் விக்கெட்டை விடுறாங்க. விக்கெட் நம்பர் 2 அவுட். ஓஹோ, லெஃப்ட் ஹேண்டர் அலர்ட்மெண்ட் நடக்குது. உள்ளே வந்தவொடனே அவர் பாட்டு நார்மலாக வந்துட்டார். லெஃப்ட்டில் நின்ன உடனே டேய் லெஃப்ட்டுடா அப்படின்னு சஃபுல் ஆகுது பாருங்க. சார் லெஃப்ட்டுக்கு எப்போயுமே ஸ்பெஷல் தான். இந்த நேரத்தில் விண்டு இருக்கான்னு பார்க்கணும் அவருக்கு. 2 விக்கெட்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேமர் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு பால். ஓ, டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்கலாம், விட்டுட்டாரு. ஸோ நல்ல ஒரு டெலிவரி. தேர்ட் ஓவர் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு டிஆர்ஸ் 11க்கு. வெல் பால். ஸ்ட்ரைட் வந்தது. மடக்க பார்த்தாங்க, அதனால் பிக் மிஸ். விக்கெட். இந்த 3வது விக்கெட். மேட்சே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீம் டிஆர்ஸ் 11க்கு. ஒரு புது பேட்டர் உள்ளே வந்திருக்காங்க. வெல் பால். மெனி யங்ஸ்டர்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டஃப்பான கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஓவர், கம்பேக் ஓவர் ஃபார் டீம் டிஆர்ஸ் 11. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. வெல் பால். டைம் பண்ணுறதுக்குள்ள பால் நல்லா வேகம் இருக்குது. அரௌண்ட் விக்கெட்லேருந்து லீலா அடிப்பட்ட ஒரு புலி நல்லா பாஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பசங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. 16க்கு ஒரு 30 ரன் ஆடணும். குட் ஸ்டாப். வெரி குட் ஸ்டாப். நம்ம அந்த 2 ஹிட் ஈகோ டச் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஃபயர் இருக்குது லீலா கிட்டேருந்து. தொடர்ந்து 3 நல்ல டெலிவரி. விக்கெட். பசங்க அந்த பேட்டை தூக்கி ஆடுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டீமோட கேப்டன் லெஃப்டாக ரைட்டாக டவுட்டாக இருக்குப்பா. எல்லாரையும் பின்னாடி வச்சுட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு ரனுக்கான வாய்ப்பு. 2வது ரன் அவுட்டு. அடிக்க முடியல. அடித்தா என்ன தான் அடிச்சிருக்கும். டபுள். டாட் பால் அண்ட் ஓவர்ஸ். குட் ஓவர் ஃப்ரம் லீலா. 30 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். இன்னும் 2 ஓவருக்கு 30+ ரன்ஸ் விளையாடணும். நாட் ஈஸி பட் பாசிபிள் இருக்குது. அடித்தா நேராக போய் கையில் வந்துருக்கு. கிரிக்கெட் பசங்களுக்கு டைமிங் இருக்குது, நல்லா விளையாடுறாங்க. பட் பவர் கம்மியாக இருக்குது. பெரிய பவுண்ட்ரி. இன்னும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணணும். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தன்ஸ் இவ்வளோ தான் ட்ராவல் ஆகுது. ஸோ மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. லிமிட் வச்சு அவர் டைமிங்கில் இருந்தது பாலு. ஆனால் பாலையும் லிமிட் பண்ணிட்டாரு. டபுள். ஷாட் இஸ் வெரி குட் ஷாட். ரனுக்கான வாய்ப்பு தான். ஸோ கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு டீமுக்கு, அலெக்சாண்டர் சிசிக்கு. சரி திரும்பிட்டாங்க. So dot ball to end the over. 5 overs completed. No, இன்னும் ஒரு பால் இருக்கு. ஈஸி. 4வது விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். தாங்க சிங்கிள். இங்கே தூக்கி போட்டிருந்தா ஈஸி விக்கெட்டு. Nicely bowled, very well bowled. Dot ball to end over.
போன பால் ஒரு டாட் பால் இருந்தது. லாஸ்ட் 5 balls இன்னும் 20+ ரன்ஸ் விளையாடணும். கிளாசிக்கான ஒரு பஞ்ச், 6 அருமையான ஸ்ட்ரைக். லாஸ்ட் 2 நல்ல ஒரு ஹிட்டு, டேக்கன் விக்கெட். லாஸ்ட் 1 ball தான் ஆடணும். நல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். ஸோ என்னவா இருந்தாலுமே டீம் TS11 இந்த கேம் வின் பண்ணுறாங்க. நல்ல ஃபைட் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து. நல்லா விளையாடுறீங்க, அப்படியே கீப் அப் பண்ணுங்கள். அதே போல் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஷூஸ் போட்டு விளையாடுங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ட்ராஃபி காத்துட்ருக்கு. ஹார்ட் லக் பாய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.